சாந்தி. அவ்யக்தி பெறுவதற்கு உங்கள் அனைவரையும் வரவழைக்கின்றோம். இன்றைய திகதி ஜனவரி 29. இந்த அவ்யக்தி மாதத்தில் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இன்றைய தலைப்பு பற்றிலிருந்து விடுபட்டவராக ஆகிவிடுங்கள். அவ்யக்த சமிங்கை எதுவரை உங்களுக்கு எந்த விதமான பற்றும் இருக்கின்றதோ அது எண்ணத்தின் ரூபத்தில் இருக்கலாம், சம்பந்தத்தின் ரூபத்தில் இருக்கலாம், தொடர்பின் ரூபத்தில் இருக்கலாம், தன்னுடைய விசேஷத்தாவின் பக்கம் இருக்கலாம். எந்த ஒரு பற்றும் பந்தனமும் நிறைந்தவராக ஆக்கிவிடும். அந்த பற்று அசரீரியாக ஆக விடாது. மேலும் விஸ்வ கல்யாணக்காரியாகவும் உலகத்துக்கு நன்மை அளிப்பவராகவும் ஆகவிடாது. ஏனெனில் முதலில் நான் பற்றில் இருந்து விடுபட்டவராக வேண்டும். அப்போதே உலகத்துக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை கொடுக்க முடியும். இப்பொழுது டிடி கூறுவதை கேட்போம். இப்பொழுது மோகினி டிடி கூறுவதை கேட்போம். ओम शांति। ओम शांति। बाबा चाहते हैं कि मेरे सभी बच्चे सब दुखों से मुक्त हों। பாபாக்கு தேவை எல்லா குழந்தைகளும் துக்கத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும், விடுதலை அடைய வேண்டும். துக்கத்திலிருந்து விடுதலையாகிறண்டா முதல்ல நாங்க பல விடயங்கள்ல இருந்து விடுதலையாக வேணும். இந்த முழு மாதமும் பட்டிலிருந்து விடுதலை ஆகிறது. உடல் உடல் சாரி சாரி உடல் உடல் சம்பந்தப்பட்டது உறவு முறைகள் எண்ணத்திலேயும் தான் நாங்கள் எந்த பற்று கொஞ்சம் கூட இருந்தா கூட அப்ப எங்களுக்கு கவலை வந்துடும், துக்கம் வந்துடும். அப்படி இருந்துச்சுன்னா துக்கம் வந்துடும். சின்ன வயசுல இருந்தே நான் புரிந்து கொள்ளுறேன், என் வாழ்க்கையில ஒரு நாளும் துக்கப்படையில நான் அப்படின்னு டிடி கூறுகிறார். அந்த ஏன் அந்த காரணம் என்று சொன்னா, எங்களுக்கு ஒரு தாய் ஒன்று இருந்தா, அவ டிடி மன்மோகினிட்ட வந்தா ஒரு தாயார். யுகல் சொன்னார் இப்படி அப்படி இப்படி என்று சொல்லி தன்னோட கணவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அப்படி என்று சொன்னார். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்கள் துக்கத்தை நீங்க விட்டு விடுங்க அப்படி என்று. அப்ப அவங்க ஆத்மா ஆத்மா அடுத்த அவ பயிற்சி பண்ணினாவாம். அதுக்கப்புறம் ஆத்மா அப்படி என்று அவர் பாகத்தை நடிக்கிறார் அப்படின்ட்டு அவ பயிற்சியில இட்டுக்கொள்ளும் போது அண்டையிலிருந்து அவ எதையுமே பார்க்கலையாம். அப்ப எந்த அளவு அப்ப அவ அதுல இருந்து பிழையான விடயங்கள் ஒன்றையும் பார்க்கலையா. அப்ப எந்த அளவுக்கு நாங்க சுய மாற்றத்தை அடைகிறோமோ அப்ப மட்டாக்களும் மாற்றம் அடைவாங்க. அதத்தான் பாபா கூறுகிறார்,
ஒவ்வொருத்தருக்கும் तुम्हारे कारण खुश ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். எல்லாருமே நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். என்னென்று சொன்னா எங்களுடைய ஏறுகின்ற ஸ்திதியின் மூலமாக நாங்க முன்னேறி கொண்டு செல்லும் போது எங்களுக்கு மற்றாக்களால அதனால ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். நாங்கள் முன்னோக்கி சொல்லும் போது வளர்கின்றோம், முன்னேறுகின்றோம். நீங்க பாபா சொல்ற நடக்க வேணாம், ஆனா ஃபிளைங் இப்ப பறக்கின்ற ஸ்திதி, நீங்க பாய்கின்ற ஏறுகின்ற ஸ்திதி இல்ல, பறக்கின்ற ஸ்திதி. ஆகவே பாபா கூறுகிறார், அப்ப பறவைகள் மாதிரி நாங்கள் அவ்வாறு நிறைய பறக்க வேணும். நிறைய பறவைகள் பீஸ் வில்லேஜ்ல கூட சின்ன சின்ன பறவைகள் கூடு கட்டி கொண்டிருக்கும். அப்ப அந்த பறவைகள கூட்டுல தாயார் சாப்பாடு எடுக்க போகும்போது அதுவும் கூட பறக்கிறத அந்த கூட்டுல இருந்து பறவைகள் போய் வெளியால போய் உள்ளுக்க சாப்பாடுகள் கொண்டு போய் கொடுக்குமாம் அந்த சின்ன நெஸ்டில் இருக்கிற பறவைகளுக்கு. அது மாதிரி ஒரு நாளைக்கு அந்த சின்ன கூட்டுல உள்ள பறவையும் பறக்கும். ஆகவே அதை போல நாங்கள் எல்லோருமே மற்றாக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேணும், அவங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்க வேணும். நிறைய பற்றி இருந்தா அங்க நிறைய பந்தனம் இருந்தா அங்க பற்றிருக்கும். என்ன வித்தியாசம்? ஹிந்தியில 2 டிஃபரெண்ட் வழியில அதை பற்றி கதைப்பாங்க. பற்ற பற்றி, அட்டாச்மெண்ட பற்றி. உங்களுக்கு ஏதாவது விருப்பம் என்று சொன்னா அதுல பற்றிருக்கும். हर सुविधा में, हर साधन में लगा हो जाता है. ஒவ்வொரு உறவு முறையிலையும் உறவுகள்லையும் நீங்கள் பற்றோடு இருக்கிறீங்க. பற்று உங்களுக்கு பதட்டத்தை கொண்டு வருது. சில கிளர்ச்சிகள் உள்முகமாக இருக்கும், பதட்டம் வரும். நீங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சில நேரத்துல குழப்பங்களும் வரும், பதட்டங்களும் வரும். சில நேரத்துல வேலை செய்யற இடத்துல பதட்டம், சில நேரத்துல சூழ்நிலையில பதட்டம். இதுல நாங்க சில கவனத்துடன் பார்த்து பரிசீலிக்க வேணும். என்ன விடயம் என்றாலும் கூட எந்த கிளர்ச்சி ஏதாவது ஏற்பட்டால் அங்க பதட்டம் இருந்தால் அது உங்களுக்கு பற்றிருக்கின்ற கருத்து. அதுதான் பாபா இன்று சொல்லுறார். என்று உங்களிடம் எந்த வகையான பற்று இருந்தாலும் அது உங்களின் எண்ணங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஆத்மீக வேணும். இந்த உறவுகள், தொடர்புகள் அல்லது உங்களின் சொந்த சிறப்பியல்பு என எந்த ரூபத்தில் இருந்தாலும் எந்த வகையான பற்றும் உங்களை ஏதாவது பந்தனத்தில் கட்டிவிடும். உங்களுடைய ஏதாவது பந்தனத்தில் அது உங்களை கட்டிவிட்டுரும். டாடி ஜாங்கி கூறுவாங்க, அன்பு இருக்கும் போது அங்க பற்றி இருக்கும் என்று சொல்லுவாங்க. அதுல கூட நாங்கள் ஆத்ம உணர்வுக்கு இருக்க வேணும்.
तो पता चला உங்களுடைய शरीर में ஸ்திதி வந்து पहले ஒரு தயாரிக்கப்பட்ட पता नहीं உடல் உடை மாதிரி இருக்க पहले வேணும். तो உங்களுடைய मेहनत ஸ்திதி से வந்து ஏற்கனவே தைத்த ஒரு ஆடை மாதிரி இருக்க வேணும். तो इस तरह से நான் परिस्थिति சாரி में உடுக்கிறேன்னா நான் विमर्श சாரி करना உடுக்கிறதுக்கு चाहते हैं நான் जैसे कि முயற்சி எடுக்கிறதுண்டு இல்ல. चलो हम उस समय अभ्यास करते हैं நாம लेकिन अगर स्थिति பயிற்சி पक्की है பண்றோம். तो உங்களுடைய जैसे ஸ்திதி वस्त्र வந்து डालते உறுதியாக बदलते இருந்தால் நீங்கள் எப்படி உடல்ல बिल्कुल ऐसे ஆடையை உடுத்துறீங்களோ और सभी को அதே कोई மாதிரி प्रकार की உணருவீங்க. परिस्थितियां तो आती हैं பெரும்பாலானவர்கள் பெரும்பாலான परंतु इस समय சூழ்நிலையில मुझे பெரும்பாலான कोई बात का निर्णय भी करना சூழலை क्योंकि சுச்சுவேஷனை சூழலையில बाबा की याद है முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. நீங்கள் मैंने பாபாவை बाबा की நினைத்து याद में भी சரியான விதத்துல முடிவெடுக்க வேணும். भावनाएं चाहिए होती हैं நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாபாட நினைவு கூட எங்களுக்கு தாரணை செய்வதற்கு தாரணை வேணும். सोचते हैं தாரணை செய்வதன் மூலம்தான் பாபாட நினைவை செய்யலாம். तो सोच நிறைய जाएगा நிறைய சிந்திக்கிறீங்க, ஆனா பாபாவை நினைவு செய்யறீங்களா? तो भी बाबा की याद நீங்க நிறைய சிந்திக்கும் போது நீங்க பாபாவை நினைத்தீங்கண்டா உங்களுடைய எண்ணங்கள் குறைவாக இருக்கும். நிறைய எண்ணத்தோட இருந்தீங்கண்டா எந்த அளவுக்கு நீங்க அதுல பயிற்சியில இருக்கும் போது உங்களுடைய ஸ்திதியை உருவாக்கும் போது அதுல பாபாட நினைவை நீங்கள் நினைவு செய்யும் போது कुछ कार्य सिद्ध करना है அங்க எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. के प्रति நீங்க நீங்க வந்து நிறைய யோகம் பண்ணுங்க, ஆனா உங்களுக்காக முதல்ல செய்யுங்க. அதுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அப்ப உங்களுடைய ஆத்மாவுல உள்ள துரு அகற்றப்படும். पर अलॉय रह जाता है उसको எல்லா கலப்படமும் போயிரும். அந்த அந்த அலோய் அந்த துரு கூட போய் விட்டுடும். क्या करता है धीरे धीरे என்ன பற்றி இருந்ததோ அப்ப அங்க வந்து பந்தனமாக போகுது. பற்று என்ன விதமான உங்களுடைய அந்த பந்தனம் உங்களை சரீரமற்றவர் ஆக்குவதற்கோ அல்லது உலக உபகாரி ஆக்குவதற்கோ அனுமதிக்காது. दोनों तरह से अशरीरी बनने का अभ्यास भी चाहिए அப்ப நாங்க அசரீரியாக பயிற்சி பண்ண வேணும். சரீரமற்றவராக வாரது பயிற்சி பண்ண வேணும். பற்றற்றவராக வாரத்துக்கு பயிற்சி பண்ண வேணும். எந்த அளவுக்கு நாங்க சரீரமற்றவராக வாரமோ அந்த அளவுக்கு பற்றற்று இருப்போம். அந்த அட்டாச்மெண்ட் வந்து மிகவும் சூட்சுமமானது, பற்று வந்து மிகவும் சூட்சுமமானது. ஆகவே अगर आप अशरीरी बनने नहीं देगा ஹிந்தியில அதிகமாக என்று சொல்றது லகா. அப்ப நாங்கள் அது வந்து ரெண்டு வித்தியாசம், பற்று அட்டாச்மெண்ட். அப்ப நாங்க வந்து ஆகவே அனைத்துக்கு முதலில் சகல பட்டுக்களில் இருந்தும் விடுபட்டிருங்கள். अशरीरी बनना और विश्व कल्याणकारी அப்ப உங்களுடைய तो इसलिए அந்த பந்தனத்திலிருந்து உங்களுக்கு சரீரமற்றவர் ஆகுவதற்கோ அல்லது உலக உபகாரி ஆகுவதற்கோ அனுமதிக்காது. ஆகவே அனைத்துக்கு முதலில் சகல பற்றுக்களில் இருந்தும் விடுபட்டிருங்கள். दिला सकेंगे அப்போது மட்டுமே உங்களால் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி ஆஸ்தியை உலகிற்கு வழங்க முடியும். होती है ஒவ்வொரு விடயமும் कनेक्शन हमारे எங்களுடைய ஸ்திதி, हमारे कार्य क्या है लक्ष्य क्या है ஒவ்வொரு விடயத்திலையும் ஸ்திதி எங்களுடைய ஸ்திதி இருக்குது. எங்களுடைய தொடர்புல வரும்போது எங்களுடைய நோக்கம் என்ன, எங்களுடைய தேவை என்ன என்று பார்க்க வேண்டும். நாங்கள் பயிற்சி பண்ண வேணும் அதற்குரிய மாதிரி. எங்களுடைய நோக்கம் அந்த நல்லதாக இருந்தால் நாங்கள் மற்றவர்களை விடுதலை அதாவது மற்றவர் துக்கத்திலிருந்து விடுதலை அடையக்கூடியதாக இருக்கும். முதலில் சுயம் மாற்றம் முக்கியம், அதுக்கு பிறகுதான் உலக மாற்றம் நடைபெறும். நீங்கள் யாருக்காவது ஞானம் கொடுக்க வேண்டுமென்றால் ஏதாவது உங்களுக்கு முன்னால வந்தா என்ன நீங்க பாபாட்ட சொல்லுவீங்க நினைவுல செய்யறதுக்கு? பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஆனா நீங்கள் வந்து சரீரமற்றவராக வாரத்துக்கு பயிற்சி பண்ண வேணும்.
और फिर ऐसी स्थिति में நீங்க மட்டாக்களை जैसे हम மாற்றமடைய देखते थे, செய்ய வேணும் என்றால் முதலில் நீங்க அந்த ஸ்திதியில வர வேணும். कहते हैं बाबा के सामने कोई भी आता था तो इतना பாபாக்கு முன்னால யாராவது वाइब्रेशन வந்தாங்கன்னு पावरफुल சொன்னா होता था, इतनी लाइट होती थी அந்த कि அதிர்வலைகள் खुद को மிகவும் भूल சக்தி जाते थे। வாய்ந்ததாக दूसरों இருக்கும். की तो बात ही नहीं है। அவங்க தங்களையே மறந்துடுவாங்க. छोटे बच्चे कुछ कहना है, बच्ची कुछ எந்த கேள்வியும் இருக்காது. பாபா கேப்பார், குழந்தைகளே உங்களுக்கு குழந்தாய் உங்களுக்கு ஏதாவது சொல்ல வந்தீங்களா, ஏதாவது தேவையா என்று கேட்பாங்க பாபா. அப்ப அதுல அந்த வைப்ரேஷன் மிகவும் மிகவும் அதிர்வலைகள் மிகவும் அவ்வாறு மாற்றிவிடும். அப்ப அதே போல நாங்களும் அவ்வாறு வர வேண்டும். பாபாட அந்த நினைவில் நாங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் போது மற்ற ஆக்களும் அதனை அனுபவம் செய்வார்கள். பாபா கூறுகிறார், குழந்தையே நீங்களும் இதனை அனுபவம் செய்யுங்க. அப்பதான் மத்தாங்கள் அனுபவம் செய்வாங்க. சக்தி என்றாலும் சரி, நினைவு என்றாலும் சரி, அந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் அந்த அனுபவம் செய்யும் போது மற்றாக்கள் உங்களை பார்க்கும் போது அவ்வாறு அவங்களும் அனுபவம் செய்வாங்க. அதுதான் இந்திய வீட்டு பயிற்சி. நீங்கள் கவனம் செலுத்துங்க. நீங்கள் கவனம் செலுத்தும் போது அவ்வாறு வருவீங்க. இந்த நேரத்துல என்னுடைய ஸ்திதி அவ்வாறு வரும். சரியான சரி, நாங்க சரியான வழியில செய்வோம், சரியான உணர்வுகளோட செய்வோம். டாடி ஜாங்கி சொல்லுவாங்க, என்னத்தை நீங்க செய்யறீங்களோ மற்றாக்கள் அதை பார்த்து முரண்பட மாட்டாங்க. ஆகவே நல்ல உணர்வுகள் நல்ல உணர்வுகள் நல்ல வழிகள் எல்லாம் நீங்கள் அந்த வேலையை ஒன்றில் செய்யும் போது இலகுவாக இருக்கும் என்று சொல்லுறாங்க. நல்ல ஸ்டேஜ் ஆக இருக்கும், நல்ல ஸ்திதியா இருக்கும். எங்களுடைய ஸ்திதியை நல்ல ஸ்திதியாக உருவாக்க வேணும். எங்களுடைய சம்ஸ்காரங்கள்லயோ அல்லது வேற வெற்றி அடையிறத்திலேயோ நாங்கள் பற்று வைக்க கூடாது. ஒரு மூமெண்ட் நாங்கள் அமைதியாக இருந்து சரீரமற்ற நிலைக்கு பற்றற்ற நிலைக்கு வந்து பாபா கூறினார் யோக யுக்தி என்று நேற்று. இன்று வந்து பந்தனத்திலிருந்து விடுபடுவது. இவ்வாறு நாங்கள் அசரீரி நிலையில் ஒரு கணம் பாபாவை டிடியிடமிருந்து திருஷ்டி எடுத்து நினைப்போம்.
ओम शांति। ஓம் சாந்தி. பாபா அழியாத ஞான ரத்தினங்களால் பாபாவின் மடியை நிரப்புங்கள். பதினொன்று 5/1977. முழுமை என்பதன் அடையாளம், முழுமையான சொரூபத்தின் வாரத்தின் அடையாளம் தூய்மையான எண்ணமாம். யாரு தன் சுயத்திலையும் மற்ற ஆக்களிலையும் பாசிட்டிவ் எண்ணத்தை வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் முழுமையான நிலை என்று சொல்லப்படுது. எப்படி ஒன்று கடினமாக உழைத்து சம்பாதிப்பது மற்றும் இன்னொன்று திடீரென்று யாருக்காவது லாட்டரி கிடைத்து விட்டது என்றால் தன்னுடைய முயற்சியின் சக்திகளை மற்றும் அனைத்து குணங்களின் அனுபவம் செய்வது, இதையே அனைவரும் செய்யறாங்க. ஆனால் விசேஷமாக சகயோகத்தின் உடனடி பலன் என்னுடைய முயற்சியின் நிலையை விட பிராப்தி அதிகமாக இருக்கிறது என்று அந்த மாதிரி அனுபவம் ஆகும். எந்த அனுபவங்களுக்காக வெகு காலமாக முயற்சியின் லட்சியமாக வைத்திருக்கிறீங்களோ அந்த அனுபவங்கள் சுலபமானதாக மற்றும் சக்தி நிறைந்த நிலையுடையதாக இருக்கும். விரும்பாவிட்டாலும் பாபாவின் அதிசயம்தான் என்று மனதால் வெளியாகும். இந்த மாதிரியம் ஆக முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை. அதை நடைமுறையில அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி சக யோகி ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி தந்தையின் விசேஷ வரதானத்தின் நன்மைகளை அனுபவம் ஆகும். அந்த மாதிரியான அனுபவம் வாழ்க்கையின் ஒரு விசேஷ நினைவு சின்ன ரூபம் ஆகிவிடும். நல்லது. அந்த மாதிரி தந்தையின் நிரந்தர சகஜ யோகி ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு அடியில் தந்தையை பின்பற்றி நடந்து கொண்டே தந்தையை வெளிப்பாடு செய்பவர்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய குணங்களின் பிராப்தியின் அலைகளில் மிதந்து கொண்டே இருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கும் தந்தையின் அன்பில் மூழ்கி இருப்பவர்களுக்கும் அந்த மாதிரி சமமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் நமஸ்காரம். இந்த முரளி நாளை தொடரும். ஷக்கார் முரளி அவ்யக்தி பாப்தாதா. இப்ப என்ன நடந்தாலும் உடம்புக்கும் நடக்குது, ஆத்மாக்கும் நடக்குது. ஆனந்த் கிஷோர் பாய், என்ன உங்களுடைய எண்ணம்? அவர் பலதளிக்கிறார், அது எனக்கு நடந்தது, நான் ஆத்மா அப்படி என்று சொல்றாரு. பாபா சொல்றார், ஓகே, இப்படி ஆத்மாவுக்கு நடந்ததா உடலுக்கு நடந்ததா? இல்லை. அச்சா, பாபா கேட்கிறார், எப்படி என்னுடைய கையை உயர்த்த முடியும் தீதி? இந்த குழந்தைகள் யாரு? சரி, உங்க கருத்து என்ன?
சிலர் சொல்லுறாங்க, ஓ என்ன குழந்தைகளே இந்த ஒவ்வொருத்தர் ரெண்டுமே குழந்தைகள் நீங்கள் போத் ரெண்டு பேரும் ஆத்மாவும் உடலும் வசிக்குது என்று சொல்லி, ஆகவே உடல் இருப்பதால இருமல் இருப்பதாக கூறலாம். பாபாக்கு அப்படி வந்திருக்குது. அந்த பொடிக்கு மெடிக்கேஷன் தேவை. பாபாவும் மருந்து எடுத்துட்டாராம். அந்த மருந்து எடுக்கும் போது அப்போது துக்கத்திலிருந்து விடுபடுகிறாங்க. அப்ப அப்ப அந்த கவலையிலிருந்து விடுபடுறாங்க, துக்கத்திலிருந்து விடுபடுகிறாங்க மருந்து எடுத்த பிறகு. அப்ப ஆத்மா அதனை உணரல. இதன் மூலம் ஆத்மா உடல் மற்றும் ஆன்மா இரண்டுக்கும் நிகழ்கின்றது என்பது நிரூபிக்கப்படுகிறது. இதனை புரிந்து கொள்றீங்களா குழந்தைகளே? அப்ப இதுல வித்தியாசம் என்று எதுவும் இல்லை. அப்ப உடல் இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. ரெண்டும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறது. இரண்டும் வசிக்கக்குள்ள அனுபவத்தை பெறுகிறது, துக்கத்தையும் சந்தோஷத்தையும். பாருங்க, கேள்வி கேறீங்க, இருமும் போது கேக்குறீங்க, சில விடயங்களை நீங்கள் குழப்பமடைகிறீங்க, இல்லாட்டி விட்டால் சில விடயங்கள் இலகுவாக இருக்கிறது இல்லையா? ஆத்மா தமோ பிரதானமாக வரும்போது உடம்பு அந்த உடம்பு தமோபிரதமாக வருகிறது. அவ்வாறே ஆகுறாங்க. இப்போது தந்தை குழந்தைகளிடமிருந்து லீவ் பண்றார், சிச்சட் பண்ணிக்கொண்டு இந்த சங்கம யுகத்துல விரிவாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விரிவாக்கம் எதிர்காலத்திலையும் தொடர்ந்தும் நடக்கும். அவர் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த ஒரே ஒரு ஆத்மீக தந்தை தான் இருக்கிறார். ஆகவே இனிமையான பாபாவோ இருக்கிறார் இல்லையா? ரெண்டு தந்தைகள் ஆத்மாக்கள் இருக்கிறது. தந்தையும் சுப்ரீம் தந்தையின் ஆத்மா ரெண்டும் இருக்கிறது அப்படி என்று பாபா கூறுகிறார். ஓம் சாந்தி. இந்த அவ்வியக்தி மாதத்தில் இருந்து அவ்வியக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆகிவிடுங்கள். இதுவரை உங்களுக்கு எந்த விதமான பற்றும் இருக்கின்றதோ அது எண்ணத்தின் ரூபத்தில் இருக்கலாம், சம்பந்தத்தின் ரூபத்தில் இருக்கலாம், தொடர்பின் ரூபத்தில் இருக்கலாம், தன்னுடைய விசேஷதாவின் பக்கம் இருக்கலாம். எந்த ஒரு பற்றும் பந்தனம் நிறைந்தவராக ஆக்கிவிடும். அந்த பற்று அசரீரியாக ஆக்க விடாது, மேலும் விஸ்வ கல்யாணக்காரியாகவும் ஆக்க விடாது. ஏனெனில் முதலில் நான் பற்றிலிருந்து விடுபட்டவராக வேண்டும். அப்போதே உலகத்துக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை கொடுக்க முடியும். ஓம் சாந்தி. ரமேஷ் பாய், கருணா பாய், ரமேஷ் பாய் இது
ரமேஷ் பாய்க்கு தாதி ஜாங்கி அப்பல் கொடுக்கறாங்க. ரமேஷ் பாய் முரளி வாசிக்கிறார். இது ரமேஷ் பாய். वाह बाबा वाह ड्रामा वाह बाबा, आहा बाबा, आहा रामा, बाबा वाह ड्रामा बाबा नहीं आते हैं आहा रामा. इसके बारे में यही को मुबारक हो, मुबारक हो, मुबारक हो। नहीं हमने नहीं करके பல दिखाया, பல बाबा ने निमित्त வாழ்த்துக்கள். बनाया। और आप दादियों ने நான் செய்யல, பாபா தான் என்னை கருவியாக்கினார். பாபா ஒரு தாதி வந்து தூய்மையான உணர்வுகளை வைத்திருக்கிறார். யாருமே இவ்வாறு பாக்கியத்தை உருவாக்க முடியாது. நாங்க சொல்லுறோம் இவங்க செய்தாங்க அது செய்தாங்க அப்படி என்று நாங்க சொல்லுறோம். ஆனால் நாங்க முயற்சி எடுக்கல. நாங்கள் வந்து இதன் கருத்து நாங்கள் முயற்சி பண்ணி செய்கிறோம். ஆனா நாங்கள் தான் இந்த பாக்கியத்தை உருவாக்குறோம் என்று உங்களுடைய இதயத்துல எழுதுங்க. मोहिनी दीदी, जयंती दीदी, दादी जांगियोட रमेश भाई. प्रीतम मिलो दुखिया जिया बुलाए, प्रीतम आन मिलो, प्रीतम आन मिलो. रमेश भाई जी के रमेश भाई जी अंजलि. ओम शांति. ஓம் சாந்தி. Welcome to Avyakti Parivar. அவ்யக்தி பரிவாருக்கு உங்கள் அனைவரையும் வரவழைக்கின்றோம். Very, very dear brother. எங்களுடைய பிரதர் ரமேஷ் பாய்ஜியின் ஷோஸ் பார்த்தோம், வீடியோ ஷோ. அவர் எங்களுடைய விசேஷமான ரத்தினம் ஜக்கியாவில். சிலருக்கு தெரியும், சிலர் சந்திச்சிருப்பீங்க, சிலர் அதனை அவரை கேட்டிருப்பீங்க. 28 ஜனவரி 2017 அவ்வியக்தமாயிட்டாரு ரமேஷ் பாய். இன்றைக்கு அவரை நாம் நினைவு செய்கின்றோம். அவருக்கு நிறைய அன்பும் நினைவுகளும். அவர் எங்களுடைய மூதாதைய ஆத்மா. அவருடைய மெமரிஸ் எங்கள் எல்லோருடையும் இருக்கின்றது. இன்றைக்கு ஜனவரி 29. இந்த அவ்வியக்தி மாதத்தில் பந்தனத்தில் இருந்து விடுபட்டிருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இன்றைய தலைப்பு பற்றிலிருந்து விடுபட்டவராகி விடுங்கள். இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம். ओम शांति. ஓம் சாந்தி. எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா? நிறைய பேர் நீங்கள் பிரதர் ரமேஷ் பாயை பார்த்திருப்பீங்க. ஜெகதீஷ் பாய், பிரிஜ் மோகன் பாய், जगदीश भाई, निर्वैर भाई, ब्रिजमोहन भाई, ஜெகதீஷ் பாய், நிர்வேர் பாய், பிரிஜ் மோகன் பாய், ரமேஷ் பாய் எல்லோருமே 4 மெயின் பிரதர்ஸ் யக்கியால அப்படின்னு சொல்றாங்க. டிடி each one will present
ஒவ்வொருத்தரும் big bouquet of flowers. பாப்டடா வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் பாப்டடா பெரிய பாப்டடாக்கு பெரிய பொக்கே கொடுப்பாங்க. And then he ஒவ்வொருத்தரும் was Jagdish Pai, பாப்டடா the மில்லன் first இல்ல. one. ஜெகதீஷ் He பாய் became ஒரு our ஃபர்ஸ்ட் ancestor ஒன், brother. எங்களுடைய மூதாதைய ஆத்மா, முதலாவது பிரதர் அவர். Jagdish Pai, of course, was ஜெகதீஷ் பாயின் தான். a well-known author. அவர் Wrote மிகவும் 52 ஒரு books. எழுத்தாளர். 52 புத்தகங்கள் Very எழுதியிருக்கிறார். few books. இயக்கியாவில் சில சிறிய புக்குகள் He had இருக்கின்றது. a blessing எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. பாபாவிடமிருந்து Nirmal Bhai came, எழுதுறதுக்கு அவருக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. used to work in Navy. நிர்வேர்பாய் நேவியாக வேலை செய்தவர். Bombay Center. மும்பை சென்டரிலிருந்து வந்தவர். அது படிப்படியாக Involved in doing service. பாபாட சேவையில் ஈடுபட்டார். அது பிறகு ஜப்பை விட்டுட்டார். Then he came to Madhuban. He was அதுக்கு பிறகு helping in மதுபனுக்கு Bombay. வந்து பொம்பையிலையும் உதவி செய்து கொண்டு பொம்பை மதுபனுக்கு வந்தார். Then Baba made him ததி பிரகாஷ் மணி officer in charge. அவரை ஆபீசர் இன்சார்ஜாக All correspondence and everything. இன்சார்ஜாக வைத்திருந்தார்கள். Also was our big brother Anand Kishore Bhai. ஆனந்த் கிஷோர் பாயும் பெரிய பிரதர். ஆனந்த் கிஷோர் பாயும் நிர்வேர் பாயும் ஒன்றாக ஆபீஸில் வேலை செய்தாங்க. பிரிட்ஜ் மோகன் பாய் டெல்லியில இருந்தார். So all these were like right hands of Baba. இவங்கள் எல்லோருமே பாபாட வலது கரங்கள். Ideas. நிறைய நிறைய திட்டங்கள். Couldn't be registered. We didn't need to register. நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தோம் ராஜஸ்தானில். அப்ப அவங்க அதனை ரெஜிஸ்டர் பண்ணுனாங்க. எல்லாத்தையும் Not register then. ரெஜிஸ்டர் பண்ணலை என்று சொன்னா Servant. அப்ப A lot of people who gave good நிறைய amount நிறைய எங்களுக்கு நிறைய receive. டேக்ஸஸ் பார்க்க வேணும். அதுக்காக First trust. பிறகு முதல்ல Idea நம்பிக்கை பொறுப்பாளராக இருந்து ரமேஷ் பாய் அக்கவுண்டனாக இருந்தார். very efficient, very brilliant. மிகவும் முயற்சியாளர், மிகவும் புத்திசாலியவர். And one நல்ல திட்டங்களை சொல்லுவார். so that trust can அப்ப நம்பிக்கை பொறுப்பாளராக இருந்து பிரம்மகுமாரிஸுக்கு எல்லோருமே நம்பிக்கையுடையவராக இருந்தார். சப்போர்ட் பண்ணினார், ஆதாரமாக இருந்தார். அவர் யுகலாக இருந்தார். things. உஷாபென் அவருடைய யுகல் பெயர். Even the first song Shivola Bhagwan. முதலாவது பாட்டு சிவபோலா பகவான். அவர் கருவியாக இருந்து Singer. ஒரு பாடகர் மூலம் அந்த பாட்டை உருவாக்கினார். And also அதுக்கு பிறகு பாடகர் மூலம் அந்த பாட்டை them to Madhuban. உருவாக்கினார். அதுக்கு பிறகு Bombay there are many. நிறைய பேர் மதுபன்ல இருந்து பாடினார்கள். அதுக்கு பிறகு Both live மும்பையில from beginning. ஆரம்பத்துல Morarji Bapu. And மூராஜி very good in பாபு அண்ட் ஃபாலோவரை பின்பற்றினாங்க. நல்ல ஹிந்தியில really இங்கிலீஷ் எல்லாம் நன்றாக I still remember his childhood. கெட்டிக்காரராக இருந்தார். அவர் Too. சைல்ட்ஹுட்ல இருந்தே தெரியுமாம். 1962ல இருந்து பாபா Kashmir. டெல்லிக்கு போக சொன்னாங்களாம் சேவைக்கு. அது பிறகு Srinagar. காஷ்மீருக்கு போனாங்க. அதுக்கு பிறகு Really loved his way of working. அவரோட எப்படி பாபாக்கு என்ன மாதிரி யக்கியாவில் அன்பாக இருந்தார், யக்கியாவுக்கு எவ்வாறு சேவை செய்வார் என்றது மிகவும் அழகான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த பாட்டு பாடினத்தை Anmilo. For Baba. பிரீத்தம் பிரீத்தம் ஆன்மிலோ என்ற அந்த பாட்டு பாடினார். You won't forget. அந்த அளவு அன்பு அவருக்கு பாபால. But if I remember you, how will I remember Baba?
நீங்கள் where it came. அவரை நினைவு செய்யாவிட்டால் எப்படி நாங்கள் பாபாவை நினைவு செய்ய முடியும்? Nor I remember anyone. அப்ப நான் யாரையும் நினைவு செய்யவில்லை, So interesting, right? பாபாவை நினைவு செய்கிறேன் அப்படின்ற பாட்டு. Weaving with the handkerchief பாபா வந்து of the Pandava one. பாண்டவன்ல பாபா வந்து ஹேங்கர்சீஃபை வச்சு பாய் சொல்லுவார். அந்த நினைவு எல்லாம் வருகின்றது அப்படின்னு சொல்றாங்க டிடி. Be free from any. இந்திய Sometimes they translate homework attachment, attraction. நாங்கள் விடுபடுறது, நாங்க சில நேரத்துல வந்து கவர்ச்சிகள்ல பற்றில I like this. I இருக்கிறோம். like this. எனக்கு அது விருப்பம் இது விருப்பம் அப்படி என்று பாபா கூறுகிறார். Attachment. எதுவரை உங்களுக்கு எந்த விதமான பற்று இருக்கின்றதோ Attachment is in the form of thoughts. அது எண்ணத்தின் ரூபத்தில் இருக்கலாம், சம்பந்தத்தின் ரூபத்தில் இருக்கலாம், தொடர்புகள் ரூபத்தில் இருக்கலாம். பாபா கூறுகிறார், உங்களுடைய விசேஷத்தின் பக்கம் இருக்கலாம். எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் பற்றும் பந்தனத்தில் நிறைந்தவராக ஆக்கிவிட்டுரும். சிந்திங்க ஒரு கணம். அந்த பற்று அசரீரியாக விடாது, மேலும் உலகத்துக்கு நன்மை அளிப்பவராக விடாது. என்ன விடயமாகவும் இருக்கலாம், நீண்ட காலமாக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த இடத்தை மாற்றுங்கோ. ஒரு இடத்துல இருந்து நீங்க இருந்து கொண்டிருந்தீங்கன்னா உடனே இன்னொரு இடத்துக்கு மாறுனீங்க என்று சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு பற்றொண்டு இருக்குது அந்த இடத்துல. நீங்க மாறுங்க, மாத்தி போட்டு அதை உணருங்க. பாபா கூறுகிறார், அதன் நோக்கம் வந்து பற்றிட்டவராக வர வேண்டும் என்று. ஆகவே பாபா கூறுகிறார், முதலில நான் பற்றிலிருந்து விடுபட்டவராக வேண்டும். நான் பற்றிலிருந்து விடுபட்டவராக வேண்டும். அப்போதே உலகத்துக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை கொடுக்க முடியும். ஏனென்றால் எங்களுடைய சுயத்துக்கும் சேவையிலையும் இருக்க வேணும் எங்களுக்கு நோக்கம். சேவை வந்து உலக நன்மைக்கு. நாங்க ரெண்டையும் நினைவுல கொண்டு வர வேணும். எனக்கு என்னுடைய எய்ம் என்ன, என்ற நோக்கம் என்ன, உலக சேவைக்கு. நாங்கள் எங்களை விடுபட வேணும், பற்றிலிருந்து விடுவிக்க வேணும் எங்களை. நாங்கள் எங்களுக்கு முன்னால இருக்கிறாக்களை பாருங்கோ, மூதாதி ஆத்மாக்களை பாருங்கோ. எனக்கு ஞாபகத்துக்கு வருது, உஷாபன் ரமேஷ் பாய்க்கு முன்பே உடலை விட்டுட்டாங்க. அவ வந்து சில பௌதிகமான சவால்களுக்கு எதிர்கொண்டா. அவ உடலை விடும் போது பகிர்ந்து கொண்டா. ஹாஸ்பிட்டல்ல ரமேஷ் பாய்கிட்ட சொன்னா, நான் விடுதலை அடைகிறேன் என்று சொன்னான். அவக்கு அந்த உறவு முறை தெரியும். அவ வந்து அவ லீவ் பண்றா என்று தெரியும். அவக்கு அந்த விழிப்புணர்வுல இருந்தவா. ஆனாலும் அவ லீவ் பண்றேன் அப்படி என்று சொன்னா. அந்த கடைசி கணத்துல கூட அந்த பெட்ல கூட
இருக்கைக்குல and he was until last minute they went take ஏதோ his ஒரு advice what you say மாற்றம் நடந்ததா and he was giving கடைசி answers. கடைசி நிமிடம் வரையும் So when, அந்த when this is the aim, போய் then எதோ systematically many கேட்டதாம். அப்ப அந்த ஆன்சர் our கிடைக்கல. good practices as a state சேவையில எங்களுக்கு நல்ல பயிற்சி தேவை. he was very much aware of what task Baba had given him, what என்ன responsibility he has for என்ன them. என்ன Like மிகவும் கவனமாக இருப்பார். கடைசி நிமிஷம் வரையும் நல்ல சேவை செய்து what he did. அவ்வாறு அவர் செய்தார். கடைசி நிமிஷம் வரையும் அந்த லோப்படி அவர் சேவை செய்து அந்த ஆன்சரை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. Om Shanti Didi. ஓம் சாந்தி அபியக்தி பரிவார். Shanti Gayatri. I was once on stage when Bap Dada was there. பாப்ததா இருக்கும்போது நானும் இருக்க அந்த ஸ்டேஜில் போன He நான் used to அப்படின்னு be சொல்றாங்க. pumped காயத்ரி every பெண் place போனாங்களாம். when he would see a few Baba of us வந்து- double foreigners. டபுள் ஃபாரினர்ஸ் கொஞ்சம் பேரை And in பார்த்தாரு. that அப்ப particular time, அந்த நேரத்துல we must have been talking to him and playing, and he looked at me and he said, பாபா பார்த்துட்டு Baba எனக்கு has சொன்னார், pure Baba- attachment for you. பாபா தூய்மையான பற்றி When இருக்குது you were உங்கள் just என்று talking கூறினார். about Ramesh Bhai and Usha Ben and those of us நீங்கள் who've met him ரமேஷ் and பாய் known them உஷா closely பாபாவை and went to their homes கூறும் and போதும் ஆமாம் visited நாங்கள் them and, அவங்களோட வீட்டுக்கு knew போயிருக்கிறேன், them அவங்களோட from the very நெருக்கமாக beginning of இருந்திருக்கிறேன். our Brahman life. ஆரம்ப காலத்து He would எங்களுடைய say பிராமண that they வாழ்க்கையில had அவைகளை சந்தித்திருக்கிறேன் அப்படின்னு காயத்ரி பெண் pure கூறுறாங்கள். attachment. Would you say that there was pure அப்ப attachment in that அது relationship? தூய்மையான And what is பற்று pure என்று attachment? சொல்ல முடியுமா அதை? அந்த உறவு முறையை அது என்ன பியோ அட்டாச்மெண்டா அப்படின்னு கேக்குறாங்க. தூய்மையான பற்றுண்டா Like when we give example of rosary, right? நாம மாலைய உதாரணம் சொல்லுவோம். Two beads, டாடி very ஜான்கி close சொல்லுவாங்க, to each other. ரெண்டு Still they are detached. முத்துக்கள் ஒன்று கொண்டு நெருக்கமாக They இருக்கும். make it in a way you can't see the thread large நீங்க because வந்து they want to show the closeness. அவங்க So I எவ்வளவு think அந்த that நூல்ல இருந்து understanding our நெருக்கமாக path with each other, இருக்கிறத காட்டுறது. there is some kind of that closeness is there. சில And when there is சில closeness, வகையான then நெருக்கங்கள் இருக்கின்றது. you can call it pure attachment, but நீங்கள் அந்த நெருக்கமாக இருக்கிறத நீங்க கூறலாம் தூய்மையான பற்று என்று. I think, but it's also important because அத்தோடு இது we are முக்கியம். able to take care of each other. We are நாங்க able to support. ஒவ்வொருத்தரையுமே பராமரிக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் So I think this kind கவனம் of எடுத்து பார்க்கிறோம், pure புரிந்து attachment, கொள்ளுறோம். as you all know, உங்களுக்கு எல்லோருக்கும் இது தெரியும். Janki used to ask, யாரு ஜாங்கியும் கேட்பாங்க, she said, oh, எங்களுக்கு பற்றிருக்காண்டு. எஸ், ஆமாம், உங்க எல்லாரிலையும் பற்றி இருக்குது அப்படி என்று சொல்லுவாங்களாம் டாடி ஜாங்கி. also have attachment. அப்ப அவங்களும் சொல்லுவாங்களாம், ஆமாம் டாடி எங்களுக்கும் அட்டாச்மெண்ட் இருக்குன்னு கூறுவாங்களாம், பற்றி இருக்குண்டு. Was like, you know, அது என்னது அப்படின்னா தூய்மையான பற்றுண்டா என்ன? it's not part of the vice. அது விகார குணம் இல்ல, Based. அது Also because உணர்வுகள் ரீதியாக purpose that is to serve the world. ஒன்று நோக்கம் உலகத்துக்கு சேவை செய்வது. Or when people play games, they have a team. ஒரு ஆள் விளையாடைக்குள்ள அங்க ஒரு டீம் ஒர்க் மாதிரி செய்யறோம். One person அப்ப within that team doesn't அது ஆதாரமாக இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. win, right? அப்ப ஒரு ஆள் டீம் இல்லாம விளையாடுனா அவங்க வெற்றி அடையலுமா? இல்ல. In whatever way, whether as partners, whether as team, உங்களுடைய பார்ட்னரோ அல்லது குழுவோ one goal, one aim in life. ஒரே நோக்கம் ஒரே எண்ணத்தோட இருந்து செயல்படுவது. I think that what you're saying is that நீங்கள் என்னத்தை கூறினீங்களோ, for us to work together,
நாங்களும் ஒன்றாக சேர்ந்து இவ்வாறு to செய்ய come வேணும். together and accomplish the task. It ஒன்றாக cannot வந்து be one நாங்கள் single person எங்களுடைய doing it. As much as that person பணியை may think செய்ய they're doing வேணும். it. ஒரு ஆள் It செய்யறது is என்று in நாங்க சிந்திக்க a கூடாது, way of குழுவாக doing the இருந்து செய்ய function வேணும். is that யக்ஞோட revelation ஃபங்க்ஷன் cannot take place through a single individual. ஒரு It is தனிப்பட்ட not மனிதனால about வெளிப்படுத்த முடியாது. acting as single individuals, even though we have to make efforts as single நாங்க முயற்சி individuals. எடுக்கிறோம் தனிப்பட்ட But the முறையில, task is usually ஆனால் collective பணி வந்து And so within செய்கின்ற the பணி task, வந்து there are ஒன்றாக elements இருக்க to வேணும். relationships இந்த டாஸ்கை that செய்யக்குள்ள influence உறவு முறைகள்ல வரோம், are respectful, நன்றி உணர்வுல வருகிறோம், that மதிப்பு will be கொடுக்கிறோம், hours and hours together. ஒவ்வொருத்தரமாக ஒன்றாக There is இருந்து an obvious kind of leanings towards that person. அந்த அவையில லீனிங் தங்கி இருக்கிறண்டில Attachment, it would be அந்த considered ஒருத்தர்ல இருந்து செய்யறது, a being together, நெருக்கமாக இருந்து செய்கிறது, ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது. Yeah, because like people are traveling together. இப்ப ஒவ்வொருத்தரும் பிரயாணம் ஒன்றாக டிராவல் பண்ணிக்கல, திடீரென்று அவங்கள் மனம் support and the cooperation which give at that time. மனத்துல டிஸ்ஹார்டன் வந்துச்சுன்னு சொன்னா அவங்க தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அப்ப ரெஸ்பெக்ட் மட்டுமண்டி இல்ல, மரியாதை கொடுக்கிறது மட்டுமில்ல, ஒத்துழைப்பும் இருக்க வேணும். நாங்கள் அவங்கள உயர்வடைய ஆத்மாவை உயர்த்த வேணும். சிலர் வந்து பௌதியமாகவோ ஆத்மீகமாகவோ அவங்கள கவனம் எடுக்க வேணும். பாபாட லௌகிக் பார்ட்னர் வருத்தம் அடைந்தா அவ பொம்பைக்கு பாபா அனுப்பினாராம். சில நேரத்துல நிர்மல் சாந்தா தாதிய பாபா அனுப்புவாராம் லௌகிக் மதரை பார்க்க. நிர்மல் சாந்தா தாதி மதர் இறந்தப்போ நிர்மல் சாந்தா தாதி போனாங்களாம். இது வந்து ஒரு உதாரணம். கடைசி வரைக்கும் எப்படி நாங்கள் லௌகிக தந்தைக்கு கடமை செய்யறது, இது வந்து எங்களுடைய கடமை. அத்தோட நாங்க நன்றி உணர்வோடு இருக்க வேணும். எங்களுக்கு தாய்மார்கள் எங்களுக்கு செய்ததை பற்றி, எங்களுக்கு அந்த தாய் எங்களுக்கு செய்திருக்கிறாண்ட நன்றி உணர்வோடு அதை செய்ய வேணும். நெருக்கமாக இருக்கிறதும் அத்தோடு நாங்கள் அவைலபிலிட்டியாகவும் இருக்க வேணும். நாங்க வந்து இரக்க மனம், அவங்களை பார்க்கிறது, ஒத்துழைக்கிறது எல்லாம் அப்படி இருக்க வேணும். அப்ப எப்படி நாங்கள் மிகவும் கவனம் எடுக்கிறது, எப்படி இலகுவாக நாங்க அதாவது தவற விடுறோம், அட்டாச்மெண்ட்டுக்கு போறது இல்ல, பற்றுக்கு போறது, எல்லாத்துலயும் செய்யறோம். இதுல கவனம் எடுக்கிறதுல, அன்பாக இருக்கிறதுல, எல்லாத்துலயுமே எப்படி பற்றி இருக்கிறதுன்னு கேக்குறாங்க. கவனம் பராமரிக்கிறது ஒன்றா. தூய்மையான அன்பு இருக்கும் போது நீங்கள் அந்த பர்சனை சிந்திக்கும் போது நீங்க வந்து இந்த ஆத்மாக்கு என்ன தேவை என்று நீங்க வந்து என்ன தேவை என்னன்னு சொல்லி நீங்கள் கன்சர்ன் பண்ணிக்கல. ஒருமுகப்படும் போது அதுல வந்து பற்று என்று சொல்லி போக மாட்டீங்க.
நீங்கள் அதனை Whatever செய்ய what வேணும். happens, அப்படி like அந்த sometimes ஆத்மாக்கு என்று what நினைச்சு medicine people should take or what place will help them, so our intellect do எங்களுடைய work புத்தி for வந்து everyone in connection or even spiritual ஆ- relationship. That ஆத்மீக helps ரீதியில and தொடர்பு caring பட்டிருக்க வேணும் உறவு and முறையில. caring, but not attachment. அப்படி In செய்யும் this போது kind of, எங்களுக்கு I don't பற்று know வர what அட்டாச்மெண்ட் can வராது. பற்று வராது. attachment. பற்று வந்து I mean, you can never be disconnected, right? நாங்க அதுல இருந்து We always துண்டிக்கப்பட want to மாட்டோம். remain connected. நாங்க That's why எப்பொழுதுமே with that, தொடர்பு when I talk பட்டிருக்க about வேணும். Ramesh Bhai, ரமேஷ் that பாயை I பற்றி always கதைக்கிறோம், நிர்வயர் பாயை பற்றி கதைக்கிறோம். I feel so much the support they had. அவங்கள்ட்ட இருந்து And நிறைய I ஆதரவு remember எனக்கு that one கிடைத்தது. time I won't go in December because it was too நான் cold. And டிசம்பருக்கு I போக told them, முடியல, I சரியான said, குளிர் no, என்று we will சொன்னேன். give you heater. We will send அப்ப heater in நிர்வேர் your room. பாயிட்டு And it was சொல்ல very அப்ப அவங்க comfortable. That சொன்னாங்க going to get a heater in நல்ல December. ஹீட்டர் ஒன்று கொடுத்தாங்களாம் So very டிடிட few people are ரூமுக்கு. that attachment, but ஸோ also அது looking வந்து after each other needs also ஒவ்வொருத்தரையும் அது play a வந்து very important பற்றண்டி role. இல்ல, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிக்கிறது So வந்து attachment is such a அன்பின் subtle அடிப்படையில கவனிக்கிறோம். vice that பட்- it can பற்று appear வந்து ஒரு to be சூட்சும the golden விகாரம். deer. It could appear அது வந்து in this subtle form that it isn't a சூட்சும vice, but it is a ரூபத்துல vice. இருக்கும், And it is the last vice. if we have to விகாரமாக conquer. சூட்சுமமாக இருக்கும் அந்த Nashmoha, பற்று. Santi Labda. அப்ப கடைசியில வந்து நாங்கள் பற்றை வென்றவராக வர வேணும் என்று சொல்லுறோம். Attachment from our உண்மையிலே நாங்கள் எப்படி திட்டமாக judging someone, நாங்க பற்றிலிருந்து விடுபட வேணும் என்று. what yardstick am I measuring that attachment? அப்ப எனக்கு தெரியும், சிலரை தீர்மானிக்கும் போது அவங்களுடைய நடத்தைகள், அவங்களோட நெருக்கமாக நடந்து கொள்ற வீதம், அவங்களுடைய பழக்க வழக்கம். It's something that just occurred to me. But attachment can only be seen by Baba. நாங்க சொல்றோம், நாங்க பாபாவுல மட்டும்தான் பற்றி இருக்கணும் என்று சொல்லுறோம். But it could be loving kindness or ஆனா caring. அன்பாகவும் இரக்கமாகவும் பராமரிக்கிறதுலையும் என்று சொல்லி சொல்லுறோம். ரெண்டு ஆத்மாவும் தூய்மையான ஆத்மாவாக இருக்கைக்குள்ள அவை இந்த நடவடிக்கையில இருந்து நாங்க சொல்லுறோம். மற்றக்களை ஜட்ஜ் பண்ணி பாக்குறதுல இவ்வாறு பார்க்கல, அதுல வந்து பற்றி இருக்கா இல்லையாண்ட என்ன மாதிரி என்று சொல்லி கேக்குறாங்க. அப்ப நீங்க ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லி நீங்கள் அந்த மரியாதாவோட இருக்கைக்குள்ள நீங்கள் அதை உணர மாட்டீங்க பற்றண்டு. பிரம்மபாபாவோட உறவு முறையில தாதி பிரகாஷ் மணி மம்மாவோட மம்மாக்கு நிறைய கடைசி காலத்துல நிறைய பெயின் இருந்துச்சு. அப்ப பிரம்ம பாபா தாதி எல்லாரையும் கூப்பிட்டு மம்மாவோட அரவுண்டா மம்மாவை சுத்தி வளைச்சு இருந்து பார்த்தாங்க. ஆமா, நீண்ட காலம் அவரோட இருந்தோம். அப்படித்தான். பிரகாஷ் மணி தாதி இத ஹேண்ட கொடுத்தாங்க அவர் கையில இருந்து கடைசி காலத்துல பாபா கூட. அது கூட எந்த ஒரு சிந்தனையும் அந்த நேரம் இருக்க இல்ல. ஆனா தாதி பிரகாஷ் மணி அவகிட கண்ணீர் கூட வரையில, பாபா விட்டுட்டார் போயிட்டாருண்டு. ஆனா அவ என்ன செய்ய வேணும் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. பாபா யக்கியாவை எடுத்து பராமரித்தார்.
அவ்வாறு செய்தார். It was for Baba, it was இது for வந்து service, it was. பாபாவுக்காக, So I didn't want பாபாட to சேவைக்காக. surrender. He was not attached. Like அவர் some வந்து people say, அவ வந்து எல்லாத்தையும் அர்ப்பணிச்சாங்க, ஆனா பற்றி இருக்கே இல்ல. this way, that way. No, Baba. சில சொல்லுவாங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு. So all these young அப்ப girls, when they பாபா came to வந்து Baba, and Baba formed a trust. கவனமாக பார்த்தார். பாபா பார்த்து கொண்டார். Definitely he will look after them. He will teach them. எல்லாரையும் இளமையானாக்களையும் கவனமாக பார்த்து அவங்களுக்கு கற்பித்து But still they were பராமரித்தார். ஆனால் பற்றிருக்கே இல்லை. Once we went to Didi Manmohini, தீதி மன்மோகினிட்டு ஒருக்கா போனப்போ Gulzar was there. தாதி கௌர்சார் அங்கிருந்தாங்க. Not tears but moist. அப்ப அவ பார்த்தேன், அவங்க நிறைய அன்போடு இருந்தாங்க. ஆனா கண்ணுல வந்து கண்ணீர் வரையில கொஞ்சம் மொயிஸ்ட் மாதிரி இருந்துச்சு. So when Baba says, பாபா கூறினார், "Remembrance of me," என்னை நினைவு செய்யும் போது so remember Baba. அதே நேரம் பாபாவையும் நினைவு செய்ய வேணும் அதே நேரத்துல, அப்படி என்று சொன்னாங்களாம். Interconnectedness, interrelationships. அது வந்து அவங்களுடைய உள்ளார்ந்த உறவு முறை, உள்ளார்ந்த தொடர்புல இருக்குது. If there is love also, right? அங்க அன்பும் இருக்குது, பற்றண்டு இல்ல. Changes into attachment. அந்த அன்பு பற்றா மாறும். அந்த லவ் வந்து நீங்கள் அன்பாக கவனம் எடுத்தும் போது, பயந்து கொள்ளும் போது So I think in அங்க Bangla, வந்து the காணப்படாது yardstick பற்று. to measure it is that if everything is going with just love and respect, எல்லாமே வந்து beauty, அன்பு, மரியாதை, தூய்மை அப்படி போகும்போது அங்க பற்றிருக்காது. ஆனா அந்த நேரத்துல ஒரு துக்கம் வந்துட்டா அப்ப வந்து பற்றி இருக்கு. அதான் வித்தியாசம் என்று சொல்லி சொல்லுறாங்க. துக்கம் வந்தால் பற்று, துக்கம் இல்லாட்டி தூய்மை, அன்பு, இரக்கம் இப்படி பகிர்ந்து கொள்ளும் போது பற்றிருக்காது. ஓம் சாந்தி. இப்பொழுது டிடிட்டு இருந்து திருஷ்டி எடுத்துக்கொள்ளுவோம்.